டெக்கரேஷன் சீரிஸோட 4th பார்ட். இந்த வீடியோ ஒரு டிசைன் மாதிரி உங்கள் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா பர்த்டே ஃபங்க்ஷன் வேறு லெவலில் இருக்கும், டெஃபினட்டாக வேறு லெவலில் இருக்கும். அதில் எந்த விதமான டவுட்ஸும் கிடையாது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது எந்த விதமான டிஃபிகல்ட்டிஸ் இல்லாமல் ஈஸியாக பண்ணலாம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற நண்பர்களுக்கும் புதுசாக பார்க்குற நண்பர்களுக்கும் நன்றி. நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற மற்ற வீடியோஸும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். வணக்கம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாடல் செய்கிறதுக்கு நான் 3 கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். க்ரீனு, ரெட்டு, ஒயிட் கலர் பலூன் சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் கலர் பலூன் ஊதிடலாம். நம்ம வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் பலூனை ஒரே சைஸில் எப்படி ஊதுறதுன்றது. இப்போ க்ரீன் கலர் பலூன் பார்த்திங்கன்னா 2 பலூனாக கட்டிட்டு அதுக்கடுத்து 4 ஆக்கிடலாம். அதே போல் ரெட் கலர் பலூனும் ரெடி பண்ணிடலாம். ரெட் கலர் பலூன் சைஸில் எப்படி இருக்கணும்னா க்ரீன் கலர் பலூன் 4 டைம்ஸ்னால் ரெட் கலர் பலூன் 3 டைம்ஸ் இருக்கணும். சேம் ப்ரொசீஜர் தான். க்ரீன் பலூன் எப்படி 4 கட்டணுமோ அதே போல் தான் ரெட்டையும் கட்டி வைக்கணும். அடுத்ததாக ஒயிட் கலர் பலூன் எடுத்துக்கிறேன். ஒயிட் கலர் பலூன் சேம் ப்ரொசீஜர் தான். க்ரீன் 4 டைம்ஸு, ரெட்டு 3 டைம்ஸு, ஒயிட் பலூன் 2 டைம்ஸில் இருக்கணும். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த 3 கலர் பலூன் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இது மாதிரி ஒரு த்ரெட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் மிடில் இருக்க மாதிரி ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஸோ வீடியோவில் பார்க்குறப்ப தெரியும், கொஞ்சம் டைட்டாக போட்டுக்கோங்க. இதுதான் பேஸு. ரெட் கலர் பலூன் அடுத்து வைக்க போகிறோம். ரெட் கலர் பலூன் எப்படி வச்சு கட்டணும்னா 2 க்ரீன் கலர் பலூன் நடுவில் ஒரு ரெட் கலர் பலூன் வர மாதிரி கட்டணும். வச்சுட்டு ஒரு சுற்று இது மாதிரி டைட்டாக போட்டால் போதும், அது அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடும். சேம் அதே போல் ஒயிட் கலர் பலூனும் வச்சு கட்டிடலாம். அவ்வளோதான், நம்ம பேஸ் ரெடி. அடுத்து வந்து இந்த டியூப் பலூன் ரெடி பண்ணிடலாம். நாலு பலூன் மொத்தம் எடுத்துக்கிறேன். அதில் 2 கலர் சூஸ் பண்ணிக்கிறேன், 2 பலூனு. இப்போ எல்லாத்தையும் கட்டி வச்சிடலாம். ஒரே லென்த்தில் தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு 2 பலூனை டைப் பண்ணிக்கலாம். ஒரு நாட் போட்டால் போதும், அது நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். அடுத்ததான் அந்த 2 பலூனையும் ஜாயின் பண்ணி ஒரு ப்ளஸ் ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். பலூன் கலர் ஆல்டர்னேட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததான் இந்த பலூன் எடுத்துகிட்டு போயிட்டு ரெட் கலர் பலூனும் ஒயிட் கலர் பலூனுக்கு சென்டரில் ஜாயின் பண்ண போகிறோம். அதாவது ஒயிட் கலர் பலூனை கொஞ்சம் லிஃப்ட் பண்ணிவிட்டு அந்த பலூனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், உள்ளே போயிடும். ஸோ சென்டருக்கு கொண்டு வந்து ஒவ்வொரு பலூனுக்கும் இடையில ஒவ்வொரு பலூனை எடுக்கிற மாதிரி, அதாவது 2 ஒயிட் கலர் பலூனுக்கு நடுவில் இந்த டியூப் பலூன் வர மாதிரி இழுத்துக்கோங்க. நீங்கள் இழுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காகவே சென்டருக்கு வந்துடும். அவ்வளோதான். இப்போ 4 பலூன் சென்டராக வந்த பிறகு அதை ஸ்ட்ரைட் ஆக்கிக்கோங்க. அடுத்ததாக நம்ம இப்போ எப்படி அதை வந்து பின்னலான்றதை பார்க்க போகிறோம். சேம் கலர் பலூனை ஆப்போசிட்டில் மடக்குங்க. வீடியோவில் பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும் எப்படி பின்னணுன்றது. ஸோ இந்த ஸ்டெப்ஸை பலூன்னு எண்ட் வரைக்கும் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணியே பண்ணுங்கள், அப்படின்னா தான் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணால் வெடிச்சிடும். கொஞ்சம் லைட்டாக ப்ரெஷர் இருக்க மாதிரி இருந்தால் போதும். அவ்வளோதான். இப்போ எண்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா எந்த பலூன் எண்ட் ஆகுதோ அதை அப்படியே வச்சு ட்விஸ்ட் பண்ணிடுங்க. அதுதான் எண்ட் இந்த பலூனுக்கு. சேம் அதே போல் அடுத்த பலூனையும் ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ட்விஸ்ட் பண்ண பிறகு இந்த 4 பலூனையும் ஒன்றா தான் ஜாயின் பண்ணி ஒரு டைப் போட போகிறோம். இப்போ 4 பலூனும் டைப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம காத்திருக்கிறது தேவைப்படாது, அதனால் அதை கிள்ளி விட்டிங்கன்னா பலூன் வெடிச்சிடும். ஸோ அந்த பீஸ் மட்டும் நம்ம கிடைக்காது, அதை வச்சு நம்ம நாட் போடலாம். ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வெடிக்கும்போது அது பாட்டமில் கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அதை விட்டுட்டிங்கன்னா அது வெடிக்கும்போது ஃபுல் பலூனும் வெடிச்சிடும். இப்போ 4 பலூனும் டைப் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக ஒயிட் கலர் பலூன் ரெடி பண்ணிடலாம். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 3 டைம்ஸ் இருந்தால் போதும். இந்த பலூனையும் லாஸ்ட்டாக நம்ம டைப் பண்ண டியூப் பலூனையும் ஜாயின் பண்ண போகிறோம். இந்த பலூன் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் பலூனோட சென்டரில் இருக்கிற மாதிரி கட்டிக்கோங்க. கட்டும்போது கொஞ்சம் டைட்டாகவே கட்டிக்கோங்க. கட்டி முடிச்ச பிறகு அந்த 4 ஒயிட் கலர் பலூனையும் ஸ்ட்ரைட் ஆக்கிக்கோங்க. இப்போ பார்க்கும்போது இந்த மாதிரி ஷேப்பில் நமக்கு கிடைக்கணும். இது பார்த்திங்கன்னா பர்த்டே ஃபங்க்ஷனில் வைக்கிறனால ஹாப்பி பர்த்டேன்னு எழுதியிருக்க ஒரு பெரிய சைஸான பலூனை எடுத்துக்கிறேன். ஸோ சைஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு. இந்த பலூன் அப்படியே நாட் போட்டு இப்போ லாஸ்ட்டாக ரெடி பண்ண அந்த ஒயிட் கலர் பலூனோட வச்சு ஜாயின் பண்ண போகிறோம்.
ஓகே, நம்ம பலூன் மாடல் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ முக்கியமான பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பலூன் மாடல் நம்ம எங்கே வைக்கிறோமோ அந்த இடத்த விட்டு இது பறக்காமல் இருக்கணும். இந்த பலூன் எப்படி பறக்காமல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே ஐ பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள். பலூனில் மிக்கி மவுஸ் செஞ்சுருப்பேன், அதில் தெரியும் எப்படி பறக்காமல் இருக்குன்னு. இப்போ அந்த பலூனை டிஸ்டர்ப் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். பலூன் நகராது, எங்கேயும் சாயாது, நம்ம வச்ச இடத்துல கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து உங்கள் நம்ம சேனலில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ